கொள்கிறார். ஆசி கொடுக்க கருவி சிலுவை என்பது கொலை கருவி. அந்த கருவி இயேசுவினுடைய கரம் பட்டதால், தோளில் சுமந்ததால் அது மீட்பின், ரட்சிப்பின், விடுதலையின் கருவியாகிறது. மீட்பரின் இந்த கரம் இந்த கல்வாரி சிலுவையை தொட்டதால், அச்சிலுவையை தொடும் எல்லாருக்கும் திருச்சிலுவை மரம் இதோ, இதிலே தான் தொங்கியது உலகத்தின் லட்சணியம், வாருங்கள் ஆராதியுங்கள் என்று இயேசு செத்து போகும் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் கொடுக்கின்ற அழைப்பு அல்ல. ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கையில், கண் மூடுகையில், ஒரு காரியத்தை தொடங்குகையில் நீ நெற்றியிலிடும் இந்த சிலுவை அடையாளம் உன்னுடைய கழுத்தில் தொங்குவதற்கு மட்டுமல்ல, கோயிலின் கோபுர உச்சியில் பார்த்து இங்கேதான் கோயில் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வதற்கு மட்டுமல்ல. என் அன்பு மகனே, மகளே, சாவின் பாதையிலும் சரித்திரம் படைக்க சாந்தமாய் துவங்கும் இயேசுவினுடைய சிலுவை பயணம் இரண்டாவது நிலையில் தொடர்கிறது. விசித்திரமான ஊர்வலம், வேடிக்கையான மக்கள், ஊனமான ஊர்க்காரர்கள், பரிகாசப்படுத்தும் படை வீரர்கள், இந்த மனநிலையில் உள்ள மனிதனுக்கு இயேசுவை படை வீரர்களை போல பரிகாசப்படுத்தி கேவலப்படுத்துகின்றவர்களும் உண்டு. கருணை காட்டி கடவுளின் முகத்தை கொடுத்தவர்களை கொடுத்ததும் உண்டு, சுமப்ப வைத்ததும் உண்டு. சுமப்பவைகளை சுமக்கின்ற சுகம், சுமைகளை எல்லாம் சுமத்தி வாழு என்று வாழ தூண்டுகின்றவர்களும் உண்டு. ஆண்டவன் உன்னை சுமப்பதை, உன் தாய் உன்னை கருவிலிருந்து இந்த நேரம் வரை, ஏன் கல்லறை வரை சுமப்பதை என் இயேசு சுமையாக நினைத்திருந்தால் கருவிலே உனக்கு கல்லறை கட்டி இருப்பாரே. ஓ மனிதா, நினைத்து பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இயேசுவே, ஆலயத்தில் உம்மை ஆராதித்து தொழுது வணங்கி ஆடம்பரமான வழிபாடுகளால் உம்மை மெய் சிலிர்க்க வைக்கின்றோம். ஆலயத்தில் உம்மை பூஜித்து விட்டு உள்ளத்தில் உறவுகளில் உம்மை ஊட்டிவிட்டு மற்றவர்களில் நீர் வாழ்வதை மறந்து போகும் எங்களை மன்னியுங்கள் ஏசப்பா. தெரிந்தே செய்யும் எங்களுக்கு புரிந்து கொண்டு யாரையும் எவரையும் எதற்கேனும் சிலுவை சுமத்தி சுக்கு நொறாக்கும் கொடுங்கோல குணத்தை சுட்டெரிக்கின்ற சுத்தமான மனசே ஏசப்பா, உங்க கல்வாரி சிலுவை வழியாக எங்கள் மக்களுக்கு தாருங்கள் அப்பா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவன் இரக்கத்தால் நித்திய அமைதியில் இளைப்பாறுதல் அடையட்டும். எடுக்கணுமா? ஒண்ணு